இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அது வந்து ஊர்ஜிதம் செய்யப்படும். யாராவது ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து டாக்டர் சொன்னதை வச்சு தான் இது வந்து போக்சோ செக்ஷன் சட்டம் அங்க அவர் சொன்னார். ஏறத்தாழ அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே போட்டோம் எந்த ஒரு டைம்ல இல்லாம எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸா அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால் எடுக்க முடிஞ்சது. நேற்றுக்கு சுமார் ஒரு 6 மணி ஈவினிங் 6 மணி அளவில். அதுதான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து விரிவான அறிக்கை கொடுக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. மோகனும் அதே தான் கூலி தொழிலாளி. மோகன்ராஜ் வந்து கார்த்தியோட மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து இந்த குற்றம் இவர் செஞ்சது வந்து அவருக்கான அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அவருக்கு குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகும் இவர் கூட அவர் வந்து பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட மறைச்சிருக்காங்க அங்க விசாரிச்ச டைம். அவர் மீது கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைல்டா எங்களோட பிரஸ் நோட்ல கொடுப்போம். இப்போ அந்த வழக்கு வந்து போக்சோ பிரிவுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது குழந்தையுடைய புகைப்படம், அவங்களுடைய பெற்றோருடைய பேட்டிகள் எல்லாமே சமூக ஊடகங்களும் சரி ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணது தான். நேத்திலேருந்து நாங்கள் கண்டினியூஸாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸாக வரதுனால கண்டிப்பாக ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். பை சான்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை தயவு செய்து அரெஸ்ட் பண்ணிருங்க. அது வந்து இதெல்லாம் இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டேஜ்ல ரிவீல் பண்ண முடியாது. அவர் அந்த குழந்தையோட அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாரு. குழந்தையோட அம்மா வீட்லயே தான் இருந்தாங்க. குழந்தை வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல சும்மா கூப்பிட்டுட்டு பேசிட்டு, ஏற்கனவே பக்கத்து வீடுன்றனால அவங்க வந்து ஒரு பழக்கத்துல தான் கூட போயிருக்காங்க. அதாவது முதல்ல அந்த ஏரியால போய் விசாரிக்கப்போ அவரும் சேர்ந்து வந்து போலீஸ் கிட்ட அப்படிதான் ஒரு இது சொல்லி தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர் கொடுத்தாரு. அவங்க விக்டிம் சைட்ல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் புதுசா குடி ஏறி இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியும். இல்ல இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல பழைய வழக்குகள் இல்ல. அதுவும் இன்னும் இட் இஸ் கண்டினியூஸ்லி we are monitoring in CCTNS also. அவர் ஏற்கனவே திருமணமாகி அவர் பிரிஞ்சிருக்காரு.